திரும்பவும் நேட்டோ நாடுகள்ல பதட்டங்கள் அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கான காரணம் ரஷ்யாவோட விமானங்கள் தொடர்ந்து இந்த பால்டிக் சீல பாத்தீங்கன்னா பறந்துகிட்டே இருக்கு. திரும்பவும் நேட்டோவோட விமானங்கள் பறக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனா என்ன ஜெர்மனியோட விமானங்கள் வர்றதுக்கு முன்னாடி அந்த ரஷ்யாவோட விமானங்கள் லேண்டே ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது போல விஷயங்கள்லாம் அங்க நடந்துட்டு இருக்கு. டென்ஷன்ஸ் ரைஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னா, நேட்டோ பயங்கரமா பதட்டம் அடைய ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கான காரணம் ரஷ்யா அதிகப்படியான விமானங்கள், சர்வைலன்ஸ் விமானங்கள் எல்லாத்தையும் இந்த கலிங்கன்கிராட்ல டிப்ளாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி இருக்குதான். பட் இதெல்லாம் இங்க ரோந்து பணிகள்ல அதிகமா ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் குறிப்பா என்ன விமானம்னே தெரியாம, என்ன விமானம் பறந்துட்டு இருக்குன்னு தெரியாம, அன்ஐடென்டிஃபைடு விமானம் பறந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது போல யூரோ ஃபைட்டர் டைக்வன் ஜெட்ஸ் எல்லாம் டேக் ஆஃப் பண்ணிக்கிறாங்க. நாட்டோ நாடுகள். இந்த பால்டிக் கடல்ல பறந்துகிட்டு இருக்கு அப்படின்னு போல பார்த்துருக்குறாங்க. பார்க்கும்போது தான் தெரிஞ்சிருக்கு. ரஷ்யாவோட விமானங்கள் பறந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது போல. முதல்ல யாரு என்னன்னு தெரியல. அப்புறமா அது ரஷ்யாவோட விமானம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. இன்டர்நேஷனல் ஏர் ஸ்பேஸ் எல்லாம் பறந்துருக்கு. ஆனா ஃபிளைட் பிளான் இது போல எங்களோட விமானம் இந்த பகுதிகளில் பறக்க போகுது அப்படிங்கிற பிளான் பார்த்தீங்கன்னா நார்மலா கொடுத்துருவாங்க. இது போல விஷயங்கள்லாம் கொடுக்கணும். ஆனா அது போல ரஷ்யா எதுவுமே சொல்லாம இது போல இன்டர்நேஷனல் ஏர் ஸ்பேஸ்ல ரஷ்யாவோட விமானங்கள் பறந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம கம்யூனிகேஷன் ரெஸ்பாண்ட்லாம் எதுவுமே பண்ணல. ஆக்சுவலா இந்த மாதிரி பறக்குறாங்கன்னா, ஹலோ யார் பறக்குறீங்க? எதுக்கு பறக்குறீங்க? அப்படிங்கிறது கேட்கணுன்ற தேவை இல்லை. சொல்லணுன்ற தேவையும் ரஷ்யாவுக்கு கிடையாது. ஏன்னா அது இன்டர்நேஷனல் ஏர் ஸ்பேஸ் தான். எந்த நாட்டுக்கும் உட்பட்ட ஒரு இது கிடையாது, எல்லை கிடையாது. ஸோ இதுபோல பறந்துகிட்டு இருக்கும்போது இவங்க இன்டர்செப்ட் பண்ணியிருந்துக்கிறாங்க. அதுக்கு ப்ராப்பரான பதில் அவங்க கிட்ட இருந்து இல்லை. ஸோ அதனால என்ன பறந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத ஜெர்மனி தரப்பு 2 ஃபைட்டர் ஜெட்டை டேக் ஆஃப் பண்ணும்போது தான் தெரிஞ்சிருக்கு. ரஷ்யாவோட IL-20M ரக விமானம் பறந்திருக்கு. இது உளவு பார்க்கக்கூடிய விமானம். ஸோ உளவு பார்க்கறதுக்காக ரஷ்யாவோட விமானம் இன்டர்நேஷனல் ஏர் ஸ்பேஸ்ல போய் பறந்துட்டு இருந்திருக்கு. அது பால்டிக் சைல. இது என்ன வந்துச்சு அவங்களுக்கு அப்படிங்கிறது தெரியல. ஏன் அப்படின்னா இந்த கருங்கடல்ல பாத்தீங்கன்னா அதிகப்படியா இந்த அமெரிக்காவோடதெல்லாம் சுத்திட்டு இருந்தது இதுக்கு முன்னாடி. அது மட்டும் இல்லாம இப்ப நேட்டோவோடதெல்லாம் பண்ணா சுத்திட்டு இருக்குது இந்த கருங்கடல. துருக்கியோட வான்பரப்பு பயன்படுத்தி அந்த சைடு இன்டர்நேஷனல் ஏர் ஸ்பேஸ், ரொமேனியா, பல்கேரியா அதெல்லாம் பயன்படுத்தி அங்க இன்டர்நேஷனல் ஏர் ஸ்பேஸை சுத்திட்டு இருக்கிறாங்க. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது போல எஸ்கலேஷன் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்குது. அமெரிக்காவா இருக்கட்டும், நேட்டோ நாடுகளா இருக்கட்டும், பல நாடுகள் இது போல வேலைகளை செய்யறாங்க. இப்ப இவங்க எப்படி நியாயப்படுத்துறாங்கன்னா, ஃபிளைட் பிளான் கொடுக்கணுமா இல்லையா? ஏன் தரல? இதெல்லாம் ரெகுலர் ரொட்டீன் தானே, ஏன் ரஷ்யா தரல அப்படிங்கிற கேட்குறாங்க. எதிரி நாடு ஆயிட்டீங்களா? எதிரி நாடு இல்லை, எதுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கணும் அப்படிங்கிற கேள்விகள் வரல. அது மட்டும் இல்லாம நீங்க என்ன, நீங்க பறக்கும்போது கருங்கடல பறக்கும்போது என்ன கொடுத்துட்டு தான் பறப்பீங்களா அப்படிங்கிற கேள்விகள்லாம் வருது இல்லையா? சரி, ஓகே, இவங்களுக்கு வேண்டாம், யாருக்கும் வேணாம். அதாவது நார்மலா அன்அனௌன்ஸ்டு ஃபிளைட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களோட விமானங்கள் பறக்கிறதே இல்லையா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த நாட்டோ நாடுகள் குறிப்பா இந்த 2025 ஆரம்பிச்சதுல இருந்தே இது 3வது முறையா இது போல பிரச்சனைகள் ஆரம்பிச்சிருக்கு. ஆகஸ்ட் மாசமும் நடந்தது, மார்ச் மாசமும் நடந்தது. இந்த வருஷத்துல இதே IL-20M ரக விமானம் பறந்திருக்கு. இப்ப திரும்பவும் பறக்குதுன்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் இவங்க தரப்பு இருக்கு. அது அமெரிக்காவோட மிலிட்டரி எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் இந்த சீனா பக்கத்துல, ஈரான் பக்கத்துல, நம்ம இந்தியன் ஓசன் பக்கத்துல இந்த ஏரியாலாம் பறக்கும் போது நம்மளுக்கு என்ன ப்ரீ பிளான் கொடுத்துட்டு நாங்க இங்க பறப்போம், இன்டர்நேஷனல் ஏர் ஸ்பேஸ்னால நாங்க பறப்போம், உங்க நாடு பக்கத்துல இருக்கு இல்ல, உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா கூட என்ன பறப்போம்னு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இவங்க என்ன செய்யறாங்களா அப்படிங்கிற கேள்விகள் பல அனலிஸ்ட் கேள்விகள் வந்துகிட்டு இருக்கு. நியாயமான கேள்விகள் வருது. கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பல அனலிஸ்ட் நறுக்கு நறுக்குன்னு கேட்டுறாங்க. நீ சரியா முதல்ல, அப்பதான் எல்லாரும் செய்வாங்க அப்படிங்கிற நியாயமா நறுக்குன்னு பல அனலிஸ்ட் கேட்கறதுனால என்ன செய்யறதுன்னு தெரியல. இப்போ மக்களை என்னதான் கழுவுனாலும், மண்டே கழுவுனாலும் மக்கள் எல்லாரும் தெளிவா இருக்கா. அதுவும் குறிப்பா இந்த போலாண்டு மக்கள் இப்ப வெறிகொண்டு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. போலாண்டுல மாசான ப்ரொட்டஸ்ட் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. உக்ரைனுக்கு ஆதரவா ஏதாவது ஆளகீழ அனுப்புனியா அப்படிங்கிறத பாருன்னா பயங்கரமான கொந்தளிப்புகள் மக்கள் மத்தியில் வந்துருச்சு. ஆனா போலாண்டுக்கு தெரியலையே, உங்க ஆளுங்கள பல நபர்கள் இறந்து போயிட்டாங்க, அது இத்தனை நாளா தெரியாம போச்சே உங்களுக்கு அப்படிங்கிற போல இருக்கு. அத்தனை நாளா நடந்துட்டு இருந்தது, எஸ்கலேஷன் இல்லை. இப்ப போலாண்டு எங்களுக்குள்ள ஐயோ அது வந்துருச்சு, ஏர் ஸ்பேஸ் வயலேஷன் ஆயிடுச்சு அப்படிங்கிற போல இவங்க அந்த பில்டப் பண்றதுனால மக்களுக்கு இவங்க போர் செய்யறதுக்கு ஆரம்பிக்கிறாங்களா, ஸோ அதனால செய்யறாங்களா, இப்படி ஏமாத்துறாங்களா, நம்ம நாடு ஏமாத்துதா அப்படிங்கிறது போல நியாயப்படுத்தலுக்காக இது போல பொய் சொல்லி இது போல ரஷ்யா மேல தாக்குதல் பண்றதுக்காக ஏதாவது திட்டம் போடுறாங்களா அப்படிங்கிறது போல பயம் பதட்டம் போலாண்டுக்குள்ள வர ஆரம்பிச்சிச்சு. அதனால மக்கள் என்ன பண்றாங்கன்னா, உக்ரைனுக்கு எதிர்ப்பு போராட்டங்கள், உக்ரைனுக்கு இன்வால்வ்மெண்ட் நீங்க ஆகக்கூடாது இந்த போர்ல, ஃபாரின் போர்ல நம்ம இன்வால்வ் ஆகக்கூடாது அப்படிங்கிறது போல போலாண்டு மக்கள் பாத்தீங்கன்னா ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க.
ஸோ ஒன்ஸ் பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா மக்களோட சப்போர்ட் இல்லை அப்படின்னா எப்பேற்பட்ட நாடா இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரும் அளவில் சேதங்களை சிந்திக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்தில் அது ஆளுகின்ற அரசாங்கம் அவங்களோட சுய லாபத்துக்காகவும் அவங்க வேறொரு நாட்டோட அடிமைகளா இருக்கிற ஒரு காரணத்துக்காகவும் இது போல சில நாடுகள், நான் போலாண்ட சொல்ல சில நாடுகள், அது போல நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பப்பெட் ரெஜிம் இருக்கிறதுனால மக்கள் பாதிப்புக்குள்ளாயிறாங்க. இப்போ மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா இது போல சிக்கல்கள் அங்க நடக்காது. ஆட்சி மாற்றம் அப்படிங்கிற வந்துச்சு. ஏன்னா அடுத்த பிலிப்பைன்ஸ் மாஸ் ப்ரொட்டஸ்ட் நடந்துட்டு இருக்கு. ஆளுகின்ற அரசாங்கம் அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கையில ப்ரொட்டஸ்ட் எடுத்திருக்காங்க. மாசான ப்ரொட்டஸ்ட் நடந்துட்டு இருக்கு. ஆளுகின்ற அரசாங்கம் நாட்டு பிரச்சனையை பார்க்காம சும்மா பார்டரை பார்க்குறேன், செக்யூரிட்டி பண்றேன் அப்படிங்கிறது போல அதிகமா ஊழல் பண்ணி செலவு பண்ணிட்டு இருக்காங்க. நாட்டுக்கு வேணுங்கிற மக்களுக்கு வேணுங்கிற செலவினங்களை கம்மி பண்ணிட்டு மற்றதெல்லாம் செலவு பண்ணிட்டு தெரியுது அப்படிங்கிறது போல ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு எகெயின்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மக்களும் போர்க்கொடி தூக்க ஆரம்பிச்சாங்க. ஏதோ ஒரு நாடு சூப்பர் பவரா இருக்கணுன்றதுக்காக ஏதோ ஒரு நாடு தேவையில்லாம போருக்குள்ள போறதா எப்படி? அந்த நாடு போருக்குள்ள போகிறாங்க. அதுவும் சீனாக்கு தைவான் மேல பிரச்சனை. தைவானுங்கிறது சீனாவோட ஒரு நாடு அப்படிங்கிறது போல 2 சைட்லயுமே தைவானும் கிளைம் பண்றாங்க, சீனாவும் கிளைம் பண்றாங்க. இதெல்லாம் எங்களோட பகுதி அப்படிங்கிறது போல இருதரப்புலையும் கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும் பட்சத்துல அது அங்க இருக்கக்கூடிய பிரச்சனை. அதை கம்முன்னு விட்டாங்கன்னா பிலிப்பைன்ஸ்க்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இவங்க தேவையில்லாம பண்டி கிண்டி எல்லாம் கட்டிட்டு போயிட்டு தைவான் பிரச்சனை வரும்போது இவங்க போறாங்க அப்படின்னா சிக்கல் தானே அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அண்டை நாடுகளோட ஒரு நல்லுறவு வளர்த்துக்கிட்டாங்கன்னா பிரச்சனைகள் இல்லை அப்படின்னா போர் என்னைக்குமே இருக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்துல இருந்தாலுமே அண்டை நாடுகளுக்கும் அந்த உணர்வு இருக்கணும். வேணும் அப்படின்னா நம்மளும் பவர்ஃபுல்லா இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த அண்டை நாடுகளுக்கு சரி கொஞ்சம் வீக்கா தான் இருக்கான், தட்டி பார்க்குமா அப்படிங்கிற போல எண்ணங்களும் சில நேரங்களில் வருவது உண்டு. இது போல விஷயங்கள்லாம் இருக்கனால பல நாடுகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா காமனா இருக்கக்கூடிய ஒரு மைண்ட் செட்டு, இந்த அமெரிக்கா வீக்காவும் இருக்கணும், அட் த சேம் டைம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும் இப்படிங்கிறது போல ஒரு எண்ணம் இருக்கு. அவன் வேணும் ஆனா வேண்டாம் இப்படிங்கிறது போல ஒரு நிலைமை இருக்கிறது போல தெரியுது அப்படிங்கிற போல சில வந்து கருத்துக்கள் இருக்கு. ஏன்னா இப்போ அமெரிக்கா ஃபுல்லா வீக் ஆகி முடிச்சு விட்டாங்க அமெரிக்கா அப்படின்னு என்ன நடக்கும்? சீனா தான் தான் சூப்பர் போலீஸ் அப்படிங்கிறது போல அந்த நிலைப்பாடுக்கு வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகள்லாம் ஆட்சி பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு ட்ராட் பண்ணுவாங்க. அதுவும் அண்டை நாடுகள் குறிப்பா எல்லாத்தையும் டார்ச்சர் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்ப சைனாவை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும் அப்படின்னா போர்ல இறங்கணும் சீனாவோட அண்டை நாடுகள். உதாரணத்துக்கு நம்ம ரஷ்யா இது போல நாடுகள். ஸோ இப்போ சீனாவை முடிச்சு விட்டாங்கன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? ரஷ்யாவுக்கு அந்த மாதிரி என்ன வந்துருமா? புட்டின் அவர்கள் இருக்கிற வரைக்கும் நிலைமை வேற ஒரு ஆள் அங்க ஆட்சிக்கு வந்து உக்காந்துட்டாருன்னா என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஒரு பவர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தங்க கிட்டயே ஓவரா இருந்துச்சுன்னா ஒரு கட்டத்து வரைக்கும் நல்லா இருந்தாலும் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அது நல்லா இருக்காது அப்படிங்கிறத இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இந்த ஒரு காரணங்கள்னால தான் பல நாடுகளும் டிப்ளமேட்டிக்கல் டூலை வந்து பண்ண ஹேண்டில் பண்ணிருக்காங்க. இதனால நம்மளுக்கு என்ன லாபம், இதனால நம்மளுக்கு என்ன ஆதாயம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. இதனால தான் எந்த ஒரு நாடுமே ப்ராப்பரா எந்த ஒரு நாட்டுக்கும் ஆதரவாகவும் இல்லை, எதிர்ப்பாகவும் இல்லை. ஏன்னா இதே இதுதான் காலங்காலமா வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்றது தான் சரி, மத அடிப்படையா எது அடிப்படையா எதுவா இருந்தாலும் நான் சொல்றது தான் சரி அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்கு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இன்னொரு கூட்டம் நான் சொல்றது தான் சரி அப்படிங்கிறது போல இருக்கும். நான் சொல்றது சரி, நான் சொல்றது சரின்னு அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நம்பிக்கையாளர்கள் அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டானா பிரச்சனை இல்லை. எதிராக இருக்கிறவங்களும் அதை ஃபாலோ பண்ணும், அதுதான் சரி, அதுதான் டாப் அப்படிங்கிற போல நீ ஒத்துக்கோ அப்படிங்கிறது போல அவங்கள பண்ணும்போது தான் போர்கள் வெடிக்க ஆரம்பிக்குது. ஸோ இது போல விஷயங்கள் இங்க இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இது போல நடந்து நடந்து பலருக்கும் புளிச்சு போச்சு. ஆனா யாரா வேணா இருந்துக்க, யாரு வேணா ஆண்டிக்கோங்க, யாரு வேணா பெருசா இருந்துக்கோங்க, மற்றவங்களெல்லாம் நிம்மதியா வாழ விடுங்கப்பா. இங்க சில நாடுகள் இருக்கு. இப்ப அது போல அமைதியா இருக்கக்கூடிய நாடுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பான்ஸா யூஸ் பண்ணிக்கணும்னு அந்த பவரா இருக்கக்கூடிய நாடுகள் நினைச்சா எப்படி? பவர்னா நீ தான் போய் பாத்துக்கணும். இன்னொரு பவரா இருக்கிறவங்க அதை விட்டு போட்டு எப்படி அப்படிங்கிற கேள்வி இல்லையா? ஏன் இதை நான் இவ்வளவு தூரம் சொன்னேன் அப்படின்னா அதுக்கான காரணங்கள் இருக்கு. அதாவது H1B விசாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ₹1,00,000 பே பண்ணணும் அப்படிங்கிறதோட சொல்லி ட்ரம்ப் அவர்கள் புதுசா கொண்டு வந்திருக்கிறார் இல்லையா? ஸோ அதுக்கு நம்மளோட பிரைம் மினிஸ்டரான நரேந்திர மோடி அவர்கள் முறையா அதுக்கான விஷயத்துக்கு வந்து பண்ண பதில் சொல்லியிருக்கிறாரு. அதாவது எனிமி அப்படிங்கிறது என்ன தெரியுங்களா? வெளிநாட நம்பி இருக்கிறது தான் அப்படிங்கிறது போல இவர் தரப்பில் செய்தி வந்திருக்கு. ஆமா, வெளிநாட்டை நம்பி இருக்கிறது அது மிக பெரும் அளவுல தவறு தான். அதுதான் உண்மையான எனிமியும் கூட. எதிரிங்கிறது தான். ஏன்னா இப்ப யூடியூப் இருக்கு, ஃபேஸ்புக் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு. இதெல்லாம் மிக முக்கியமான ஒரு பிளாட்ஃபார்ம். பல நபர்களும் இதை நம்பித்தான் வருமானம் இருக்கு. நிறைய சம்பாதிக்கிறாங்க, எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ இது எது? வெளிநாடை நம்பி இருக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் தான்.
நம்ம ஆளுங்கள அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா ஏலியன்ஸ் H1B விசால போறவங்களும் ஏலியன்ஸா, அவங்க மட்டும் ஹியூமன்ஸு, உலகத்துல இருக்கிற மத்த நாடுல ஏலியன்ஸா அப்படிங்கிற கேள்விகள் ஆத்திரங்கள் வருதா இல்லையா மத்தவங்களுக்குலாம். பாவம் இது தெரியாம அங்க இருக்கிறவங்கலாம் அமெரிக்கா பெருசு அப்படிங்கிறவங்களாம் அங்க இருக்கிறவங்க இருந்துட்டு இருக்காங்க. பட் இட்ஸ் ஓகே. என்னன்னா, இது போல இன்கம் ஜெனரேட் பண்றது வந்து எல்லாமே வந்து பண்ணா உள்நாட்டிலேயே இருக்கணும்ல. இப்போ ரூட்யூப்ன்றது பண்ணா ரஷ்யாக்குள்ள இருக்கு. மக்கள் அத பயன்படுத்துறாங்க. இப்ப கூட மேக்ஸ்ன்னு ஒண்ணு வந்திருக்கு. ஸோ இது போல யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப சீனா கிட்டயும் வந்து பார்த்தீங்கன்னா, அது போல ஒண்ணு இருக்கு. அப்ப இந்தியாலயும் இருக்கணும்ல. அது இதோட யூசேஜ வந்து பார்த்தீங்கன்னா, கவர்ன்மெண்ட் கம்மி பண்ணி அதுக்கு ரிலையபிளா கவர்ன்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அத உருவாக்கணும்ல. அது டோட்டலா யூடியூப வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணுது. நம்பி இருக்கிறத அத வந்து பண்றதுக்கு, இந்த நேபாள் அரசாங்கமே உதாரணத்துக்கு எடுத்தோம். அத கட் பண்றதுக்கு பதிலா, லோக்கல்ல ஒரு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் உருவாக்கி இத பயன்படுத்துங்கன்றத யூஸ் பண்ண வச்சு, இதோட யூசேஜ கம்மி பண்ணணுமா இல்லையா? அப்ப பண்ணா தானே கரெக்ட்டா இருக்கும். வெறும் டிஃபென்ஸ் மட்டும் இல்லாம, எக்கனாமியும் சேர்ந்து ரிலை அ நம்பி இருக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அது தப்பு தானே மேற்குலக நாடுகள் அப்படிங்கிற கேள்விகள், கவலைகள் இருக்கு. பல நாடுகளுக்கு இருக்கு. இது நம்மளுக்குன்ட்டு இல்ல, பல நாடுகளுக்கு இது போல விஷயங்கள் இருக்கு. ஏன்னா, உதாரணத்துக்கு சொல்ல வரேன். இப்பலாம் ஏஐ வந்துருச்சு. வாய்ஸ் வந்து பார்த்தீங்க வாய்ஸா இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும். தமிழ் லாங்குவேஜ்ல இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும். இப்பலாம் நம்ம வீடியோ போடுறோம். இதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த டெக்னாலஜிலாம் மேற்கு நாடுகள் அப்படின்னா, ஏஐ யூஸ் பண்ணி இந்தியால இருக்கிற மாரி ஒரு பையன் ஏன்னா நம்மலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இமேஜஸ்லாம் குடுத்து ஷேர் பண்றோம். நம்மள மாரி சேஞ்ச் பண்ணி குடு, அப்படி பண்ணி குடு இமேஜ் அப்படிங்கிற போல கேட்டுக்கிறோம். இப்ப அது எல்லாத்தையும் அவங்க ட்ரெய்னிங் டேட்டாவா எடுத்துக்குவாங்க. லைட் மாடிஃபிகேஷன் பண்ணி ஒரு ஏஐ சேனல ஓப்பன் பண்ணி, அங்க இருக்கிறவங்களே வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல வந்து இது போல டெலிகாஸ்ட் பண்ணி கொஞ்ச நாள்ல அப்படியே ஓவர் ஷேடோ பண்ணி எடுத்துட்டு வந்துருவாங்க. ஸோ இது போல டெக்னாலஜி வந்து ஃபுல்லா அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும்போது, ஃபுல்லி ரிலையபிள் அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள தானே இருக்கும் அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்கு. வெறும் டிஃபென்ஸ மட்டும் மேக் இன் இண்டியா அப்படிங்கிறதோட ஒரு கான்செப்ட் இல்லாம, என்டையரா டெக்னாலஜிலேருந்து எல்லாமே மேக் இன் இண்டியா அதுக்கு பிரியாரிட்டி இது போல விஷயங்கள் நடந்துச்சுன்னா, இந்தியா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது அதுல இருக்கக்கூடிய விஷயம். ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ எஸ்கலேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, உலகம் முழுவதும் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கான காரணம் ஆளுமை செலுத்துறதுக்கு பல நாடுகள் ட்ரை பண்றாங்க. அதை எதிர்த்து பல மக்கள் வந்து பண்ணா புரொட்டஸ்ட் பண்றாங்க. இது ஃபேவரா போப்போதா அந்த மக்களுக்கு, இல்ல எதிர்ப்பா போப்போதா, என்ன நடக்க போதுன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஏன்னா இதுக்கு காரணம் இருக்கு. இந்த மால்டோவால நடக்கக்கூடிய விஷயம், மால்டோவால இருக்கக்கூடிய ஜட்ஜ் இருக்காங்க இல்லையா? ஸோ இதுக்கப்புறம் அந்த ஜட்ஜஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அமைப்புக்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறது போல ஒரு சட்டம் இயற்றிக்கிறாங்க. இத பத்தி பெருசா பேசணும். நான் சும்மா சின்னதா சாராம்சம் மட்டும் சொல்லிர்றேன். இது இப்படித்தான் அப்படிதான்றது இல்ல. ஆக்சுவலா ஜூரிஸ்ன்னு இருப்பாங்க. அதாவது ஜட்ஜஸ் இருக்காங்க இல்லையா? அந்த ஜட்ஜஸ்லாம் ஹைகோர்ட் ஜட்ஜ், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இது போல முக்கியமான ஜட்ஜஸ்லாம் இருப்பாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் எத்தன ஜட்ஜஸ் வேணும் ஒரு நாட்ல? அந்த ஜட்ஜஸ்லாம் ஏன் இருக்கணும்? ஏன் இருக்கக்கூடாது? அப்படிங்கிற முடிவெடுக்கக்கூடிய உரிமை நம்ம நாட்டுக்கிட்ட இல்லாம போச்சுன்னா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்களேன். நம்ம நாட்டு அ இல்ல வேற ஒரு நாட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் அந்த இடத்துல இருந்துச்சுன்னா, எப்படி நம்ம மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல தீர்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? அதுக்கான சிறந்த உதாரணம் மால்டோவா. ஏன்னா இது போல விஷயங்கள்லாம் உக்ரைன்ல நடந்துச்சு. அதனால தான் இப்ப போரு. இப்ப மால்டோவாலயும் அதே போல நடக்குது. ஸோ அதான் இங்க சொல்ல வரேன். இது போல பப்பெட்டா மாறிட்டாங்க அப்படின்னா, இது போல விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் சைலன்ட்டா இருக்கக்கூடிய விஷயங்கள். மால்டோவால ஜட்ஜ் யார் இருக்கணும், இருக்கக்கூடாதுன்றத ஒரு அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேல சூஸ் பண்ணா, அந்த அமைப்பு எந்த நாட்டோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டச். இப்ப நெதர்லாண்ட்ஸ்ல இருக்கவங்க தான் இதுக்கு மேல வந்து பெருசா அங்க ரெடி பண்ணுவாங்க. ஈயூல இருக்கக்கூடிய சட்ட திட்டங்கள், நெதர்லாந்து சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு ஏற்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் சட்டம் கொண்டு வருவாங்க. உதாரணத்துக்கு பீட்டா எடுத்துக்கோங்களேன். பெ பெரிய புரொட்டஸ்ட்லாம் நடந்துச்சு. நம்மளோட விளையாட்டு ஜல்லிக்கட்டு விளையாட்ட வந்து பண்ணா புரொட்டஸ்ட் அது வேணுமா? வேண்டாமா? அப்படிங்கிறது மக்கள் முடிவு எடுக்கணும். கோர்ட்டுக்கு போச்சுன்னா, கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஜட்ஜஸ் வந்து வேற ஒருத்தவங்கள உட்கார வச்சு வேற நாடு சொல்ற ஜட்ஜஸ் அங்க இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு வேலை வேணும்னா அந்த நாடு சொல்றதான்னு கேட்பாங்க. இதுதான் சரி. இதுதான் நீ கேட்டுக்கணும் அப்படிங்கிறது போல சட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க டிக்டேட் பண்ணுவாங்க. அத கேட்டு நடந்துக்கக்கூடிய அடிமைகளா மாறிடுவாங்க. இது போல பல விஷயங்கள் இருக்கு. இப்ப பப்பட்டா இருக்க நம்மளுக்கான உரிமை, நம்மளுக்கான விஷயங்கள் எதுவுமே கிடைக்காம போயிரும். நான் இந்த மால்டோவால சொல்ல வரேன். இது போல ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது முடிக்க வேண்டியது அந்த நாட்டோட மக்கள் தான். பட் ஒன்ஸ் பப்பெட்டா இருக்கிறோம்னா, நாட்டுல இருக்கக்கூடிய சட்டதிட்டம் கூட இருக்கக்கூடிய மக்களுக்கு ஃபேவரா இருக்காது. வேற நாடு சொல்லக்கூடிய டிக்டேட் பண்ணக்கூடிய டெர்ம்ஸுக்கு ஏற்ப தான் இங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் வாழ்ந்துக்கணும்னா எப்படி? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. நியாயங்கள், நீதி, நேர்மை இதெல்லாம் எதுவும் கிடைக்காது அப்படிங்கிறது இதுல இருக்கக்கூடிய விஷயம். இது மால்டோவால நடக்கக்கூடிய விஷயம். ஸோ அதுபோல உலகத்துல பல நாடுகள் மேலயும் ஆளுமை செலுத்த ட்ரை பண்றாங்களா பல நாடுகளும் அப்படிங்கிற போல கேள்விகள் வருது. ஸோ என்ன நடக்க போகுது வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எஸ்கலேஷன் அப்படிங்கிறது வந்து பண்ணா உலகம் ஃபுல்லா நடந்துட்டு இருக்கு. பல நாடுகளையும் புரொட்டஸ்ட் நடக்குது. பல நாடுகள்ல ஃபயர் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதாவது
தீப்பொறிகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ எந்தெந்த நாடுகள் ஆட்சி கழிப்புக்கு ட்ரை பண்றாங்க, எந்தெந்த நாடுகள் யாரோட ஒரு பப்பட்டா மாற போறாங்க, இன்னும் இந்த உலகம் என்னென்னலாம் பார்க்க போகுது அப்படிங்கிறது தெரியல. ஸோ இந்த பதிவில் நம்ம ஓரளவுக்கான ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறது பார்த்துருப்போம். இந்த பதிவை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன, நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கை அடுத்த படம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.